வணக்கம் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக ஷங்கினா. முதலில் தலைப்புச் செய்தி. முல்லை பெரியாறு அணை உறுதியாக உள்ளது. ஆய்வுக்கு பின்னர் கண்காணிப்பு குழு அறிவிப்பு. மவுலிவாக்கத்தில் உள்ள 11 மாடி கட்டடத்தை இடிக்க ஆயத்த பணிகள். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி நடவடிக்கை. அரசு பணியாளர்களுக்கான மருத்துவ காப்பீட்டு திட்டம் 4 ஆண்டுகளுக்கு நீட்டித்து தமிழக அரசு அறிவிப்பு. ரமலான் திருநாள் உற்சாக கொண்டாட்டம். சிறப்பு தொழுகையில் பங்கேற்ற இஸ்லாமியர்கள். முல்லைப்பெரியாறு அணை பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட மூவர் கண்காணிப்பு குழு அணை பலமாக இருப்பதாகவும் இது தொடர்பாக கேரளம் கவலை கொள்ள தேவையில்லை என்றும் தெரிவித்துள்ளது. 2014ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் பேரில் முல்லைப்பெரியாறு அணையின் நீர்மட்டம் 142 அடியாக உயர்த்தப்பட்டது. மேலும் தண்ணீர் தேக்குவதை கண்காணிக்க 3 பேர் கொண்ட கண்காணிப்பு குழுவையும் உச்சநீதிமன்றம் நியமனம் செய்தது. மத்திய நீர்வள ஆணைய அணை பாதுகாப்பு பிரிவு இயக்குநர் PRK பிள்ளை தலைமையில் தமிழக பொதுப்பணித்துறை முதன்மை செயலர் பிரபாகரன், கேரள நீர்ப்பாசனத்துறை செயலர் குரியன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். 7 மாதங்களுக்கு பிறகு அணை பகுதியில் மத்திய குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் குமுளியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் தமிழகம் மற்றும் கேரளத்தின் கோரிக்கைகள் பற்றி ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இதனையடுத்து செய்தியாளர்களுடன் பேசிய PRK பிள்ளை, முல்லைப்பெரியாறு அணை பலமாக உள்ளதாகவும் எந்த வெள்ளத்தையும் தாங்கும் என்று கூறினார். The committee has visited the dam. The committee feels that everything is satisfactory, and we have been working together in the form of a kind of a team, and there is a lot of trust between both the agencies, that is both from the Kerala and Tamil Nadu, and we will be able to take care of any issue which is related to flood event, etc., and as such everything is in control. சென்னை போரூர் மவுலிவாக்கத்தில் கடந்த 2014இல் இடிந்து விழுந்த 11 மாடி கட்டடம் அருகே கட்டப்பட்டிருந்த இன்னொரு 11 மாடி கட்டடத்தை இடிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனை இடிப்பதற்கான ஆயத்த பணிகளில் தனியார் நிறுவனம் ஈடுபட்டுள்ளது. இது பற்றி விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் மாரியப்பன். சென்னை போரூர் அடுத்த மவுலிவாக்கத்தில் இடிந்து விழக்கூடிய அபாயத்தில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி கட்டடத்தை உச்சநீதிமன்ற உத்தரவின்படி இடிப்பதற்கான ஆரம்பகட்ட பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. கடந்த 2014ஆம் ஆண்டு ஜூன் 28ஆம் தேதி சென்னை போரூர் அடுத்த மவுலிவாக்கத்தில் 11 அடுக்குகளை கொண்ட 2 அடுக்குமாடி கட்டடங்கள் தனியார் நிறுவனம் ஒன்றில் சார்பில் கட்டப்பட்டிருந்தது. 80% கட்டுமான பணிகள் முடிவடைந்த நிலையில் 11 தளங்களை கொண்ட ஒரு அடுக்குமாடி கட்டடம் கீழே சரிந்து விழுந்தது. இதில் அந்த கட்டடத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்த 61 கட்டுமான ஊழியர்கள் உயிரிழந்தனர். 27 பேர் காயமுற்றனர். இந்த நிலையில் அந்த இடிந்து விழுந்த கட்டடத்தின் அருகில் இருக்கக்கூடிய மற்றொரு கட்டிடத்தை இடிப்பதற்கும் தமிழக அரசு உத்தரவிட்டது. இதற்கு கட்டுமான நிறுவனம் சார்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்த நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏற்று தமிழக அரசு திருப்பூரைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் ஒன்றின் மூலம் இந்த கட்டடத்தை இடிப்பதற்காக ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. சுமார் 50 லட்சம் செலவில் இந்த கட்டடத்தை இடிப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த அடுக்குமாடி கட்டிடம் இன்னும் ஒரு 20 நாட்களுக்குள் இந்த கட்டடத்தை இடிப்பதற்கான பணிகள் முழுவதுமாக முடிவடையும் என்று அவர்கள் தெரிவித்தனர். மேலும் இந்த கட்டடம் இடிந்து விழும்போது உள்ளே விழக்கூடிய வகையில் நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் இந்த கட்டடம் இடிக்கப்பட இருப்பதாக நிர்வாகிகள் தெரிவித்தனர். வேந்தர் செய்திகளுக்காக மவுலிவாக்கத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் கார்த்திகுடன் மாரியப்பன். தமிழக அரசு ஊழியர்களுக்கான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை மேலும் 4 ஆண்டுகளுக்கு நீடித்து முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். 2012ஆம் ஆண்டிலிருந்து அரசு பணியாளர்களுக்கு செயல்பட்டு வந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் 2016 ஜூன் 30ஆம் தேதியுடன் முடிவடைந்துள்ளதாக தெரிவித்துள்ள தமிழக அரசு 1/7/2016 முதல் 30/6/2020 வரையிலான காலத்திற்கு அரசு பணியாளர்களுக்கு புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தினை யுனைடெட் இந்தியா காப்பீட்டு நிறுவனம் மூலம் செயல்படுத்திட முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் அரசு துறை, உள்ளாட்சி நிறுவனங்கள், அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் சட்டப்படியான வாரியங்கள், மாநில அரசு பல்கலைக்கழகங்கள் ஆகியவற்றின் பணியாளர்கள் மற்றும் குடும்பத்தினர் 4 ஆண்டுகளுக்கு மருத்துவ காப்பீட்டு பலன்களை பெற முடியும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மருத்துவ காப்பீட்டு திட்டத்திற்கு அரசு பணியாளர்கள் சந்தா தொகையாக மாதம் 180 ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும், அரசு தனது பங்காக 17,90,00,000 ரூபாயை ஆண்டுதோறும் காப்பீட்டு நிறுவனத்திற்கு வழங்கும் என தெரிவித்துள்ள தமிழக அரசு, இந்த திட்டத்தின் மூலம் 10,22,000 அரசு பணியாளர் மற்றும்
அவர்களுடைய குடும்பத்தினர் பயன்பெறுவார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளது. இந்தியா மொசாம்பிக் இடையே நல்லுறவு வருங்காலத்தில் வலுப்பெறும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்கா, தான்சானியா, கென்யா, மொசாம்பிக் ஆகிய 4 ஆப்பிரிக்க நாடுகளுக்கு 5 நாட்கள் பயணமாக பிரதமர் மோடி பயணம் மேற்கொள்ள உள்ளார். தலைநகர் தில்லியில் இருந்து நேற்று சிறப்பு விமானத்தில் புறப்பட்ட மோடி இன்று காலை மொசாம்பிக்கில் உள்ள மபுடோ நகருக்கு சென்றடைந்தார். முதன்முறையாக மொசாம்பிக்கு சென்ற இந்திய பிரதமர் என்ற பெருமை மோடிக்கு கிடைத்துள்ளது. இதனையடுத்து மொசாம்பிக் அதிபர் பிலிப் நியூஸை சந்தித்த மோடி இருதரப்பு நல்லுறவு தொடர்பாக பேச்சு நடத்தினார். இரு நாட்டு தலைவர்கள் முன்னிலையில் வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. Deputy Minister of Finance of the Republic of Mozambique and by the பின்னர் பேசிய மோடி உணவு பாதுகாப்பில் இரு நாடுகளும் ஒத்துழைப்புடன் செயல்படும் என தெரிவித்தார். உலக நாடுகளின் பாதுகாப்புக்கு தீவிரவாதம் அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் போதைப் பொருள் கடத்தலை தடுப்பது தொடர்பாக இரு நாடுகளும் தகவல்களை பரிமாறிக்கொள்ள ஒப்பந்தம் மேற்கொள்ளதாகவும் மோடி குறிப்பிட்டார். We also want our partnership to ensure the safety and security of our people. Terrorism is the gravest security threat facing the world today. It impacts India and Mozambique equally. Our agreement on prevention of drug trafficking is a testimony to our shared determination to combat this menace and these networks. நாட்டின் வர்த்தகத்தை மேம்படுத்த கூடுதலான துறைமுகங்களின் தேவை இருக்கும் பொழுது இணையம் துறைமுகத்தை கேரள அரசு எதிர்ப்பதில் நியாயமில்லை என்று மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சியின் இல்லந்தோறும் நிர்வாகிகள் சந்திக்கும் திட்டத்தின் கீழ் ஈரோடு வந்த பொன் ராதாகிருஷ்ணன் மாவட்ட நிர்வாகிகளை சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், மீனவர் பிரச்சினையில் நிரந்தர தீர்வு காண மத்திய அரசு தயாராக இருக்கும் பொழுது இரு நாட்டு மீனவர்களும் ஒத்துழைக்க தயாராகவில்லை என்றார். விழிஞம் துறைமுகத்தினுடைய சரக்கு போக்குவரத்தை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் அதிகப்படியான கவனம் கொடுக்க வேண்டும். நம்முடைய நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய பொருட்களை ஏற்றுமதி செய்யணும்னு சொன்னால் இந்த 2 துறைமுகங்களுடைய பொருள் கையாளும் திறனை அதிகப்படுத்த வேண்டிய தேவையில் இருந்துகிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அது வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு நியாயம் கிடையாது. புனித ரமலான் திருநாளான இன்று புதுதில்லி ஜும்மா மசூதியில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் திரளான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். புனித ரமலான் திருநாள் நாடெங்கும் இன்று கொண்டாடப்பட்டது. தில்லியில் உள்ள புகழ்பெற்ற ஜும்மா மசூதியில் ரமலான் திருநாளை ஒட்டி சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இன்று காலையிலேயே ஜும்மா மசூதிக்கு ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் திரண்டனர். அங்கு நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் அவர்கள் பங்கேற்றனர். இதனையடுத்து ஒருவருக்கொருவர் ரமலான் திருநாள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். ரமலான் திருநாள் கொண்டாட்டத்தை ஒட்டி சென்னையில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் திரளானோர் பங்கேற்றனர். ரமலான் திருநாளை ஒட்டி சென்னை பிராட்வே பகுதியில் உள்ள டான் பாஸ்கோ பள்ளித்திடலில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. புத்தாடைகள் அணிந்து இங்கு வந்திருந்த திரளான இஸ்லாமிய மக்கள் சிறப்பு தொழுகையில் பங்கேற்ற பின் ஒருவருக்கொருவர் கட்டித் தழுவி தங்கள் வாழ்த்துக்களை பரிமாறினர். வங்கதேசத்தில் ரமலான் திருநாள் கொண்டாட்டத்தின் பொழுது நடைபெற்ற வெடிகுண்டு தாக்குதலில் 3 காவலர்கள் பலியாகினர். 12 பேர் படுகாயமுற்றனர். வங்கதேச தலைநகர் டாக்காவிலிருந்து வடமேற்கில் 140 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிஷோர்கஞ்ச் பகுதியில் நடைபெற்ற ரமலான் கொண்டாட்டத்தின் பொழுது குண்டு வெடித்தது. இந்த பகுதியில் உள்ள பள்ளிக்கூடத்திற்கு அருகே நடைபெற்ற வெடிகுண்டு தாக்குதலில் ஈடுபட்ட அடையாளம் தெரியாத நபரை காவல்துறையினர் சுட்டுக் கொன்றனர். இந்த தாக்குதலில் 3 காவலர்கள் கொல்லப்பட்டனர். படுகாயமுற்ற 12 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். 2 நாட்களுக்கு முன்பு தலைநகர் டாக்காவில் IS தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் 20 பேர் கொல்லப்பட்டனர். கல்குவாரியில் பாறை சரிந்து விபத்து, தொழிலாளர்கள் 3 பேர் பலி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன.
திருப்பூர் மாவட்டத்தில் 3 கண்டெய்னர்களில் 570 கோடி ரூபாய் பிடிபட்ட விவகாரத்தில் சிபிஐ விசாரணையின் பொழுது உண்மைகள் தெரிய வரும் என்று மதிமுக பொதுச்செயலர் வைகோ தெரிவித்தார். கோயம்புத்தூரில் கட்சியின் மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. முன்னதாக செய்தியாளர்களுடன் பேசிய வைகோ, இணையம் பகுதியில் துறைமுகம் அமைப்பது தொடர்பாக மீனவர்களுக்கு உள்ள சந்தேகங்களை மத்திய மாநில அரசுகள் போக்க வேண்டும் என்றார். மேலும் உள்ளாட்சித் தேர்தலிலும் மக்கள் நல கூட்டணி தொடரும் என அவர் தெரிவித்தார். தேர்தல் நடைபெற இருப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்னால் திருப்பூருக்கு அருகிலே 3 கண்டெய்னர்கள் பிடிபட்டு 570 கோடி ரூபாய் இருந்தது என்று சொன்னபோது இந்த பணம் எங்கிருந்து வந்தது, ரிசர்வ் வங்கியிடம் அனுமதி பற்றி எடுத்துச் செல்லப்பட்டதா, பல கேள்விகள் எழுந்தன. இப்பொழுது சிபிஐ விசாரணை வரவேற்கிறோம். அந்த விசாரணையின்படி உண்மைகள் வெளிவரட்டும். அனைத்து மதுக்கடைகளையும் மூடுவதற்கான காலக்கெடுவை அரசு நிர்ணயிக்க வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் கேட்டுக் கொண்டுள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் அக்கட்சியின் மண்டல நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதற்கு முன்னதாக செய்தியாளர்களுடன் பேசிய ஜி.கே. வாசன், சமூக விரோதிகள் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்களை இரும்புக்கரம் கொண்டு அடக்க அரசு முன்வர வேண்டும் என்றார். மேலும் குளச்சல் துறைமுகம் அமைய வேண்டிய இடம் குறித்து ஒருமித்த கருத்தை எட்ட வேண்டும் என்றார். 500 கடைகள் மூடுவது என்பது பெரிய அளவிலே மக்களிடம் எந்த தாக்கமும் ஏற்படுத்தவில்லை. படிப்படியாக குறைக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு காலக்கெடு வைக்க வேண்டும், நேரக்கெடு வைக்க வேண்டும். அதுதான் மக்கள் எதிர்பார்ப்பது அரசாங்கத்திடம். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கல்குவாரியில் நேரிட்ட விபத்தில் 3 பேர் பலியாகினர். ஒருவர் படுகாயமுற்றார். கல்குவாரி மலை மீது வெடி வைப்பதற்காக துளையிட்டுக் கொண்டிருந்த பொழுது பாறை சரிந்து விழுந்தது. இதில் பெருமாள்பட்டியைச் சேர்ந்த முத்துராமலிங்கம், நடுப்பட்டி நல்லையன், செத்தூர் செந்தில் ஆகியோர் பாறையின் ஈடுபாடுகளில் சிக்கி உயிரிழந்தனர். செம்புக்குடிப்பட்டியைச் சேர்ந்த சுதர்ஷன் படுகாயமுற்றார். சம்பவ இடத்திற்கு வந்த அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார், மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஜேந்திர பிதரி ஆகியோர் மீட்பு பணிகளை விரைவுபடுத்தினர். விபத்து தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. ஸ்டோன் குவாரியில் லேண்ட்ஸ்லைடு ஆக்சிடென்ட் நடந்தப்பட்ட காரணத்தினால் ஒரு 3 பேர் இந்த ஸ்பாட்டில் அந்த லேண்ட்ஸ்லைட்ஸ் பவுல்டர்ஸ் எல்லாம் விழுந்து அவருடைய லைஃப் லாஸ் ஆகிருக்கு. ஒரு பர்சன் இன்ஜூரி ஆகிருக்கிறார்கள். மீட்பு பணிகள் முடிக்கப்பட்டு அனைத்து பாடிஸ் நம்ம எடுத்துகிட்டு ஃபர்தர் ப்ராசஸ்க்காக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருக்கிறோம். ஸோ என்னென்ன காரணங்கள் காவல்துறை மூலியமாக நம்ம விரிவான விசாரணை பண்ணிவிட்டு வில் டேக் ஃபர்தர் ஆக்ஷன். ஆக்சிடென்ட் எப்படி நடந்தது, பாரா செஞ்சதா இல்லை ஜாக்கி கட்டாச்சா, என்ன ஏதுன்னு விவரமே தெரியலை. ஸ்போர்ட்ஸ் மேன் போயிட்டு வந்தாத்தே விவரம் என்னன்னு தெரியும். ஆனால் 3 பேருமே கூலி வேலை பார்த்தா தான் கஞ்சி. உங்களுக்கு இறந்த குடும்பத்துக்கு என்னத்தைவாச்சும் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ ஏழ்மையான குடும்பம், நீங்கள் தான் பார்த்து பண்ணணும். உசுறு போச்சு. உள்ளாட்சி தேர்தலுக்குள் தேமுதிக கரைந்து போய்விடும் என மக்கள் தேமுதிக ஒருங்கிணைப்பாளர் சந்திரகுமார் தெரிவித்துள்ளார். மக்கள் தேமுதிகவின் ஆலோசனை கூட்டம் ஈரோட்டில் இன்று நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய சந்திரகுமார், வரும் உள்ளாட்சி தேர்தலுக்குள் தேமுதிக கட்சி முழுமையாக கரைந்து போவதற்கு உண்டான நடவடிக்கைகளை விஜயகாந்த் மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். மக்கள் தேமுதிகவை திமுகவில் இணைக்கும் விழாவில் ஏராளமானோர் தங்களை திமுகவில் இணைத்துக் கொள்வார்கள் என்றும் சந்திரகுமார் கூறினார். ஒட்டுமொத்த தேமுதிகவில் இருக்கின்ற செயல்பாட்டிலே இருக்கின்ற நிர்வாகிகளும் தொண்டர்களும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கானோர் அதில் இருந்து விலகுவதற்கு இன்னைக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். தேமுதிகவில் இருக்கிற நிர்வாகிகள் யாருமே உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் கூட நான் கூட சொன்னேன் அடுத்த 5 ஆண்டுல கட்சியே இருக்காதுன்னு சொன்னேன். ஆனால் இப்போ போன வேகத்தை பார்த்தீங்கன்னாக்கா உள்ளாட்சி தேர்தலிலேயே அந்த இயக்கம் இருக்காது என்கின்ற நிலை தான் இருக்கு. சுவாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ராம்குமார் மன அழுத்தத்தில் இருப்பதாக அவருடைய வழக்கறிஞர் ராமராஜ் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டை அருகே மீனாட்சிபுரத்தில் சுவாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ராம்குமாரின் பெற்றோரை வழக்கறிஞர் ராமராஜ் சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் சென்னை புழல் சிறையில் ராம்குமாரை சந்தித்ததாக தெரிவித்தார். ராம்குமார் மன அழுத்தத்தில் இருப்பதாக கூறிய அவர் உண்மை குற்றவாளியை மறைக்க காவல்துறையினர் நாடகம் ஆடுவதாக குறிப்பிட்டார். ராம்குமாரை அவர் இருக்கும் புழல் சிறையில் சென்று சந்தித்து பார்த்தபோது ராம்குமார் மன பிறழ்ச்சியோடு பேச இயலாத நிலையில் இருந்து வருகிறார். எனவே உண்மை குற்றவாளியை தீர விசாரித்து ஃபேர் ட்ரையல் முழுமையான விசாரணை நடத்துவதற்கு இந்த நீதிமன்றமும் காவல்துறையும் ஒத்துழைக்க வேண்டும்.
IS அமைப்புடன் தொடர்புடைய முகமது மொசருதீன் குடும்பத்தினர் திருப்பூரை விட்டு செல்லக்கூடாது என்று காவல்துறை அறிவுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. திருப்பூரில் மளிகை கடை நடத்தி வந்த மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த முகமது மொசருதீன் என்பவருக்கு IS அமைப்புடன் தொடர்பு இருப்பதாக கூறி கடந்த 3ஆம் தேதி கொல்கத்தா ரயில் நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். இதனையடுத்து திருப்பூரில் அவருடைய சகோதரர் ஹசருதுல்லா மற்றும் நண்பர்களிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். முகமது மொசருதீனுக்கு சிரியா, ஈராக், வங்கதேசம் உள்ளிட்ட நாடுகளிடமிருந்து தொலைபேசி அழைப்புகள் வந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனிடையே மொசருதீனின் மனைவி ஷமீலா, சகோதரர் உள்ளிட்ட உறவினர்கள் திருப்பூரை விட்டு வெளியே செல்லக்கூடாது என்று காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி அருகே உள்ள கங்கனாங்குளத்தில் கிணற்றில் கரடி ஒன்று விழுந்தது. தகவல் அறிந்து அங்கு வந்த வனத்துறை மற்றும் மீட்புத் துணையினர் பல மணி நேரம் போராடி கரடியை பத்திரமாக மீட்டனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் முத்துராமன். நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள களக்காடு அருகே உள்ள கங்கனாங்குளம் கிராமம். இப்பகுதியில் நேற்று நள்ளிரவு கரடி ஒன்று வாழைத்தோட்டத்துக்குள் புகுந்து அங்கிருந்த கிணற்று தவறி விழுந்தது. இதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ச்ச வந்த காவலாளி கிணற்றில் கரடி இருப்பதை கண்டு உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் அளித்தார். இதனைத் தொடர்ந்து களக்காடு புலிகள் வன காப்பக அதிகாரி முருகானந்தம் மற்றும் ராமசாமி தலைமையில் வனத்துறையினரும் மற்றும் சேரன் மகாதேவி தீயணைப்பு துறையினரும் இப்பகுதிக்கு விரைந்து வந்து அதாவது சரியாக 15 நிமிடங்கள் போராடி கரடியை மீட்டு வெளியே கொண்டு வந்தனர். ஆனால் அவர்கள் கரடியை பிடிக்க முயன்ற போது கரடி அவர்களிடமிருந்து தப்பி ஓடியது. இதனைத் தொடர்ந்து கரடியை அவர்கள் காட்டுக்குள் விரட்டி அடித்து சென்றனர். மேலும் மூலக்கருப்பட்டை பகுதியில் கடந்த 15 தினங்களுக்கு முன்பு ஊருக்குள் புகுந்த கரடி அங்கிருந்த காவலாளி மற்றும் அங்குள்ள பொதுமக்களை தாக்கியது. இதுவரை அந்த கரடி வனத்துறையினர் சிக்காமல் இருக்கும் நிலையில் தற்போது களக்காடு பகுதியில் கையில் கிடைத்த கரடியை வனத்துறையினர் தப்ப விட்டிருப்பது பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறன. மோட்டர் போட பார்க்கும்போது உள்ள கணத்தில் சவுண்டு கிடைச்சிது. உள்ளே எட்டி பார்க்கும்போது கரடி கிடந்தது. உடனே வந்து ஊருக்குள்ள வந்து வேறு ஃபோன் நம்பர் வாங்கி வனத்துறைக்கு தெரியப்படுத்தினப்புறம் அங்கேருந்து வந்தாங்க. வந்து தீயணை பயிற்சி எடுத்து ஆட்கள் வந்தாங்க. வந்து அதை வலை போட்டு பிடிச்சி தூக்கும்போது கிணத்துலேருந்து தப்பி மேக்கனிக்கு மலை நோக்கி ஓடிட்டு திருப்பி அதே மாதிரி எப்போதுமே இந்த மிளா கரடி இந்த பண்ணிங்க பருவம் பண்ணும்போது ரொம்ப தொந்தரவு பண்ணுது. அதான் நீங்கள் கொஞ்சம் நமக்கு பாதுகாத்து மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். வேந்தர் செய்திகளுக்காக களக்காடு பகுதியிலிருந்து ஒளிப்பதிவாளர் ஜெயக்குமாருடன் முத்துராமன். ஈரோட்டில் உள்ள மாக்கினாங்கோம்பை ஊராட்சியில் கடந்த ஒரு வாரமாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து காலி குடங்களுடன் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள மாக்கினாங்கோம்பை ஊராட்சிக்கு பவானி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த ஒரு வாரமாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததால் அவதிப்பட்ட மக்கள் ஊராட்சி நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்தனர். இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து ஆத்திரமடைந்தவர்கள் சத்தியமங்கலம் ஈரோடு சாலையில் காலி குடங்களுடன் மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தையில் தீர்வு கிடைத்ததால் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வட்டார வளர்ச்சி அலுவலர் உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. இரட்டைமலை சீனிவாசனின் 157வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக அரசின் சார்பில் அவருடைய உருவப்படத்திற்கு அமைச்சர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தாழ்த்தப்பட்ட மக்களின் உரிமைக்காக போராடிய இரட்டைமலை சீனிவாசனின் 157வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி சென்னை கிண்டியில் உள்ள காந்தி மண்டப வளாகத்தில் இரட்டைமலை சீனிவாசனின் மணிமண்டபம் அருகே வைக்கப்பட்டிருந்த அவருடைய உருவப்படத்திற்கு தமிழக அமைச்சர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இரட்டைமலை சீனிவாசனின் மணிமண்டபத்திற்கு வந்த அவரது கொள்ளு பேத்தியான நிர்மலா அருள் பிரகாஷ் தனது தாத்தாவின் பிறந்த நாளை ஒட்டி மரியாதை செலுத்தினார். இரட்டைமலை சீனிவாசனின் 156வது பிறந்த தின விழா இன்று சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மக்கள் அனைவரும் அவருடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் இரட்டைமலை சீனிவாசனின் பிறந்த தின விழாவை அரசே ஏற்று செய்யும் என்று அறிவித்து அதற்கான ஒரு ஆணையிட்டார்கள். திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மற்றும் கடையநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் ரமலான் பண்டிகை இஸ்லாமியர்களால் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. மஸ்ஜித் கமிட்டி சார்பில் கடையநல்லூர் காயிதேமில்லா திடலில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் புத்தாடைகள் அணிந்து இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். குழந்தைகளை ஒருவருக்கொருவர் கட்டித்தழுவி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர்.
திருநெல்வேலி மாவட்டம் வடகரையில் சுனத் ஜமாத் சார்பில் ஈத்கா மைதானத்தில் நடைபெற்ற ரமலான் சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். மத நல்லிணக்கத்தின் அடையாளமாக வடகரை வீதிகளில் ஊர்வலமாக வந்த இஸ்லாமியர்களுக்கு பிற மதத்தினர் வரவேற்பு அளித்ததுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டனர். எங்களுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், சகோதரரை மன்னிப்பாயாக, அவர்களுடைய கபறுகளை விசாலமானதாக ஆக்கி வைப்பாயாக. எங்களூர் இளைஞர்களை கண்ணியமான இளைஞர்கள். எங்கள் ஊர் வடகரையில் இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழ்கிறார்கள். அவர்கள் 30 நாட்கள் நோன்பிருந்து இந்த திருநாளை கொண்டாடுகிறார்கள். எங்கள் ஊரில் மேற்கு பகுதியில் தொழுகை நடத்திவிட்டு ஊர்வலமாக எங்கள் ஊர் வழியாக வருவார்கள். அவர் நல்ல முறையில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வருட வருடம் இது நடந்து கொண்டிருக்கிறது. இது எங்களுக்கு அனைவருக்கும் நல்ல மகிழ்ச்சி. மதுரை மாவட்டத்தின் பல இடங்களில் ரமலான் திருநாளை ஒட்டி சிறப்பு தொழுகை நடைபெற்றது. மதுரை அரசரடி இறையியல் கல்லூரி திடலில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் திரளான இஸ்லாமியர்கள் பங்கேற்று ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். கடந்த 1 மாத காலமாக தண்ணீர் பருகாமலும் உணவு உண்ணாமலும் எங்களுடைய இந்த நோன்பை பூர்த்தி செய்திருக்கிறோம். இந்தியாவில் இருக்கிற, உலகத்தில் இருக்கிற, தமிழகத்தில் இருக்கிற அத்தனை சமுதாய மக்களும் மத நல்லிணக்கத்தோடு ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்கிறோம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் நடைபெற்ற ரமலான் சிறப்பு தொழுகையில் திரளான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். இஸ்லாமிய குழந்தைகள் கட்டிப்பிடித்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இந்த நன்னாளிலே அனைத்து சமுதாய சமய மக்களும் செழித்தோங்கி வாழ்வாங்கு வாழ நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். அனைவரும் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் அனைவருக்குமாக எங்கள் ஏகவல்லவனாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறோம். அனைவரும் நேர்வழி பெற வேண்டும். இதேபோல் பெரம்பலூர், கிருஷ்ணகிரி, கரூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். இரண்டாவது அரையிறுதியில் பிரான்ஸ் ஜெர்மனி மோதல். இறுதிப் போட்டியில் போர்ச்சுகலை எதிர்கொள்வது யார்? விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். அமெரிக்காவின் லூசியானாவில் கருப்பினத்தைச் சேர்ந்த ஒருவரை 2 காவல்துறையினர் சுட்டுக் கொன்றனர். இந்த கொலைக்கு பல்வேறு தரப்பிலும் கடும் கண்டனமும் எதிர்ப்பும் எழுந்துள்ளது. லூசியானாவின் பேட்டன் ரூஜ் என்ற இடத்தில் கடை ஒன்றின் வாசலில் குறுந்தகடுகள் விற்று வந்தவர் ஆண்டன் ஸ்டெர்லிங். இவரை வெள்ளைக்காரர்களான 2 காவலர்கள் மடக்கி பிடித்து மிக அருகில் இருந்தவாறு மார்பில் சுட்டுக் கொன்றனர். காவலர்கள் சுட்டுக் கொல்லும் காட்சி இணையதளங்களில் வெளியானதை தொடர்ந்து கடும் கண்டனம் எழுந்துள்ளது. அமெரிக்காவில் ஆப்பிரிக்கா அமெரிக்கர்களுக்கு எதிரான வெள்ளையர்களின் அத்துமீறல்கள் அண்மை காலமாக அதிகரித்து வரும் நிலையில் இந்த படுகொலை நடந்துள்ளது. இதனை கண்டித்து அமெரிக்காவின் பல்வேறு இடங்களிலும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த கொலை பற்றி விசாரணை நடத்தப்படும் என அமெரிக்க நீதித்துறை அறிவித்துள்ளது. ஐரோப்பிய கால்பந்து போட்டியின் 2வது அரையிறுதிப் போட்டியில் பிரான்ஸ் ஜெர்மனி அணிகள் மோதுகின்றன. பிரான்சின் மார்சிலி நகரில் இன்று நள்ளிரவில் நடைபெறும் அரையிறுதிப் போட்டியில் 2 அணிகளும் மோதுகின்றன. காலிறுதியில் 5-2 என்ற கோல் கணக்கில் ஐஸ்லாந்தை வீழ்த்திய உற்சாகத்தில் பிரான்ஸ் அணி களமிறங்குகிறது. இது தவிர ஆலிவர் ஜிவ்ருடோ, திம்தி பேயட், கிறிஸ்மான் என பலம் வாய்ந்த வீரர்களை கொண்டுள்ளது. காலிறுதியில் பெனால்டி ஷாட் மூலம் இத்தாலியை வீழ்த்திய நடப்பு உலக சாம்பியனான ஜெர்மனி அணி முன்னணி வீரர்கள் இன்றி களமிறங்குகிறது. கேப்டன் ஸ்வீன் ஸ்டீகர் காயத்தால் அவதிப்படுவதால் இந்த போட்டியில் விளையாடுவாரா என்பதில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. 2 அணிகளும் இதுவரை 27 ஆட்டங்களில் நேருக்கு நேர் மோதியதில் ஜெர்மனி 9 ஆட்டங்களிலும் பிரான்ஸ் 12 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன.
விம்பிள்டன் டென்னிஸ் தொடரில் அமெரிக்காவின் செரீனா வில்லியம்ஸ் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். பிரிட்டன் தலைநகர் லண்டனில் நடைபெற்று வரும் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டிகளில் மகளிர் ஒற்றையர் அரையிறுதியில் அமெரிக்காவின் செரீனா வில்லியம்ஸ் ரஷ்யாவின் எலினா விஸ்னாவியை எதிர்கொண்டார். விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் 6-2, 6-0 என்ற நேர் செட் கணக்கில் எலினாவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு செரீனா தகுதி பெற்றார். நடப்பு சாம்பியனான செரீனா வில்லியம்ஸ் 9வது முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். முல்லை பெரியாறு அணை உறுதியாக உள்ளது. ஆய்வுக்கு பின்னர் கண்காணிப்பு குழு அறிவிப்பு. மௌலி வாக்கத்தில் உள்ள 11 மாடி கட்டடத்தை இடிக்க ஆயத்த பணிகள். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி நடவடிக்கை. அரசு பணியாளர்களுக்கான மருத்துவ காப்பீட்டு திட்டம் 4 ஆண்டுகளுக்கு நீட்டித்து தமிழக அரசு அறிவிப்பு. ரமலான் திருநாள் உற்சாக கொண்டாட்டம். சிறப்பு தொழுகையில் பங்கேற்ற இஸ்லாமியர்கள். இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறவும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.